இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு விசேட விடயங்கள் அல்லது பாதுகாப்பிற்கு பிரச்சினை காணப்படுவதாக காண்பிக்க முயற்சிக்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள எந்தவொரு உயிரையும் குறைவாக மதிப்பிடவில்லை. எவரும் தேவையற்ற விதத்தில் உயிரிழப்பதனை அனுமதிக்கப் போவதில்லை. அனைவரின் உயிரையும் பாதுகாக்கும் அரசாங்கம் என்ற வகையில் அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த நாள் முதல் அதற்கான செயற்பாட்டில் ஈடுபடுகிறது. சமூகத்தில் ஆயுத செயற்பாடுகள் காணப்படுகின்றன. விசேடமாக கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு வழங்கிய ஆயுதங்கள் இன்னும் மீள கையளிக்கப்படாத நிலைமை காணப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் இன்னும் மீள கையளிக்கப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் எமது செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். சில ஆயுதங்கள் ராணுவ முகாமில் இருந்து பாதாள உலக குழுவிற்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான சூழ்நிலைக்கு மத்தியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட பகுதி அதிவிசேட பாதுகாப்பு வலயம் அல்ல என்பதனை குறிப்பிட வேண்டும். இந்த சம்பவத்தின் மூலம் தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. நாட்டில் உள்ள சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை. நாம் அதற்காக செயற்படுவோம். இது சட்டவாட்சிக்கு அச்சுறுத்தல் அல்ல. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. பாரிய அளவிலான சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. போதைப் பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவினர் மீதான சுற்றி வளைப்பின் போது துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. சந்தேக நபராக உள்ள நபருக்காக சட்டத்தரணிகள் வழக்கில் வாதாட முடியும். அவர்களுக்குள்ள உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிமை. அவர் அவ்வாறு செயற்பட்டதற்காக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக நாம் நம்பவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் பல உள்ளன. இது தேசிய பாதுகாப்பிற்கோ சட்டத்தரணிகள் சங்கத்திற்கோ எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. உயிரிழந்த சட்டத்தரணி தொடர்பில் போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அவரிடம் இதற்கு முன்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதனை தவிர உயிரிழந்த நபர் தொடர்பில் எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். அவர் தொடர்பிலான விசாரணைகளை தாண்டி கொலை தொடர்பில் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 12 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம், விசேட அதிரடி படையினர், கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர், இவர்கள் வெவ்வேறாக 12 குழுக்களை நியமித்துள்ளனர். தகவல்கள் கிடைத்துள்ளன. கொலையுடன் தொடர்புடையவரை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும். பாதாள உலக குழுவினை அல்லது போதைப்பொருள் கடத்தும் குழுவினை நாம் ஊக்குவிக்கவில்லை. இதனை இல்லாதொழிப்பதற்கு எமக்கு குறிப்பிட்ட காலம் தேவை. இதனை இல்லாமல் செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். நாம் மேற்கொள்ளும் திட்டம் தொடர்பில் எதிர்காலத்தில் சபைக்கு தெரியப்படுத்துவோம். இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளை தற்போதைக்கு விரிவாக தெளிவூட்ட முடியாது. இந்த விசாரணைகள் மூலம் கொலையாளியை கைது செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். T-56 ரக துப்பாக்கிகள் 76, 85 கை துப்பாக்கிகள், 62 ரிவால்வர்கள், தன்னியக்க அரை தன்னியக்க ஆயுதங்களை கடந்த வருடத்தில் கைப்பற்றியுள்ளோம். இதன் மூலம் மக்களின் உயிரை பாதுகாக்க முடிந்துள்ளதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய கொலைகளோடு தொடர்புடைய 23 பேரை வெளிநாட்டில் கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளோம். இதன் மூலம் இந்த பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். குற்றவாளிகளினால் அச்சுறுத்தலுக்குள்ளாக கூடிய நீதிபதிகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். பாதுகாப்பு வழங்க வேண்டியவர்கள் என கருதக்கூடியவர்களுக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளூடாக பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையினை எடுத்துள்ளோம். சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரிகளுக்கு காணப்படும் அச்சுறுத்தல் தொடர்பில் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் செயற்படுவோம். ආරක්ෂාව තහවුරු කිරීමටත් අපි ආණ්ඩුවක් හැටියට කටයුතු කරනවා කියන එක.